இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். லஞ்சமில்லா தமிழகம். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்பதாக வரும் புகார்களை தவிர்க்கும் பொருட்டு தமிழக அரசு புதிய முயற்சியை எடுத்துள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கோரப்பட்டால் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் புகார் அளிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் எண் 9498180936 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் வாயிலாகவும் புகார்களை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் லேசான நிலநடுக்கம். கிருஷ்ணகிரி பகுதியில் இன்று இரவு சுமார் 7:05 மணியளவில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. வீடுகள் லேசாக அதிர்ந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இது குறித்து நில அதிர்வுக்கான தேசிய மையம் உறுதி செய்துள்ளது. மருத்துவ கல்வி உள்ஒதுக்கீடு அதிகரிக்க திட்டம். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் வகையில் மருத்துவ படிப்புகளுக்கான உள்ஒதுக்கீட்டை 10% உயர்த்துவது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவக நிர்வாகி மீது ஒழுங்கு நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவரும் தாவக நிர்வாகியுமான வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்குவது போன்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இதையடுத்து அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையம் தரவு பாதுகாப்பு குறித்த தகவல். கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான சில முக்கிய ஆவணங்கள் மற்றும் தரவுகள் இணையத்தில் கசிந்துள்ளதாக தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான தொழில்நுட்ப பாதுகாப்பு குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரள உள்துறை அமைச்சர் முதல்வர் விஜய் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா இன்று சந்தித்து பேசினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கோரிய அவர் கேரளாவில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். பழனி கோவில் நில விவகாரம் சிபிசிஐடி விசாரணை. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனிநபர் பெயருக்கு மாற்ற முயன்ற விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலாளர் சாய்குமார் பதவிக்காலம் நீட்டிப்பு. தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்களின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 31 நிறைவடையும் நிலையில் அவரது பணியின் முக்கியத்துவத்தை கருதி மேலும் 6 மாத காலம் பதவிக்காலத்தை நீட்டித்து மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம். பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சட்ட போராட்டங்கள் குறித்த விரிவான விளக்கத்தை அவர் வழங்கியுள்ளார். திரைக்கு வரும் ஜனநாயகன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கடந்த 6 மாதங்களாக ரசிகர்கள் காத்திருந்த நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் வரும் 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கான புதிய போஸ்டர் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அரசியல் விமர்சனங்கள். அரசியல் களத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு இடையிலான கருத்து பரிமாற்றங்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக தாவக அமைச்சர் நிர்மல்குமார் அதிமுகவின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. சென்னையில் அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களின் தினக்கூலியை உயர்த்தி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி தினக்கூலி ரூபாய் 767 முதல் ரூபாய் 1137 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சரவை குறித்த சிபிஎம் நிலைப்பாடு. தமிழக அமைச்சரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பெ. சண்முகம் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி கடிதம். விசாரணைக்காக ஆஜராகும் போது கைது செய்யப்படக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து திருவல்லிக்கேணி காவல்துறையினருக்கு செந்தில் பாலாஜி கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காமராஜர் பிறந்தநாள் மரியாதை. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு
முதலமைச்சர் ஜோசப் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லிக்கு விரைந்த அமைச்சர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவசர பயணமாக டெல்லி சென்றுள்ளார். கல்வித்துறை சார்ந்த முக்கிய மாற்றங்கள் குறித்து அங்கு அவர் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் நெரிசல். அமைச்சர்களை சந்திப்பதற்காக தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வருவதால் தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அலுவலகங்களில் கடும் நெரிசல் நிலவுவதாகவும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சத்துணவு திட்டத்தில் மாற்றம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தில் மெனுவை மாற்றவும் உணவின் தரத்தை மேம்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். 100 நாள் ஆட்சி விழா. தமிழக அரசின் 100 நாள் சாதனைகளை விளக்கும் வகையிலும் அதற்கு திரையுலகினர் வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நகராட்சி ஆணையர்கள் மீது நடவடிக்கை. டெண்டர் கால அவகாசத்தை விதிமுறைகளுக்கு முரணாக குறைத்ததாக கூறப்படும் 3 நகராட்சி ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. பட்டா மாற்றம் செய்வது எப்படி? கூட்டு பட்டாவில் பெயர் சேர்ப்பது மற்றும் நீக்குவது தொடர்பான சந்தேகங்களுக்கு இ-சேவை மையம் மூலமாகவும் தகுந்த ஆவணங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என விளக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வரலாறு காணாத வெப்பம். கடந்த 26 ஆண்டுகள் இல்லாத அளவாக மதுரையில் ஜூலை மாதத்தில் 108.5 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் இதில் கிடைக்கும் 8.2% வட்டி விகிதம் குறித்த தகவல்களை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பகிர்ந்துள்ளார். அமைச்சர் ரமேஷ் பேட்டி. கோவில் நிலம் தொடர்பான சர்ச்சைகளில் தனது உறவினர்கள் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அமைச்சர் ரமேஷ், வெளிப்படையான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பு குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர், தங்களின் நீண்டகால நட்பு மற்றும் திரையுலக பயணத்தின் நினைவுகளை பகிர்ந்துள்ளார். இது குறித்து அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலும் பதிவிட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை. லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை. முன்னாள் நிர்வாகி கைது. ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1.30 லட்சம் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் புகாரில் தாவேக முன்னாள் நிர்வாகி வீராசாமி என்பவரை தாளம்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு இது உதாரணமாக அமைந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் பணியிடை நீக்கம். திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த அதிகாரி ஒருவர் நிர்வாக காரணங்களுக்காக தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் துறை ரீதியாக நடைபெற்று வருகின்றன. ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். வைகோ குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் புகழாரம். அரசியல் பேச்சாளர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்பவர் வைகோ என்று அமைச்சர் ராஜ்மோகன் பாராட்டு தெரிவித்துள்ளார். கொள்கைக்காக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறையில் கழித்த அவரது போராட்ட குணத்தை பாராட்டி அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இன்று 14 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலாளர் எம் சாய்குமார் இதற்கான அரசாணையை வெளியிட்டார். இதன் அடிப்படையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு புதிய செயலாளர்கள் மற்றும் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியல் விமர்சனங்கள். தமிழக அரசியல் களம் தற்போது பல்வேறு கருத்துக்களால் பரபரப்பாக உள்ளது.
குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரவிருக்கும் அரசியல் மாற்றங்கள் குறித்து தனது பார்வையை பதித்துள்ளார். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தங்களின் மாற்று அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சன் சந்திப்பு. தமிழகத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சன் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக கூறப்படுகிறது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.